بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور. السلام عليكم ورحمة الله وبركاته. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்து, அகிலத்திற்கோர் அருள் கொடையாம் அன்னலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் சொல் செயலினை தவறாது பின்பற்றி எழுகிய நல்லற தோழர்கள் உண்மை விசுவாசிகளாம் நாம் அனைவர்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் வற்றா பெருங்கருணை என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இவ்வுலகத்தில் ஏராளமான மதங்கள் உருவாகி அதை பின்பற்றக்கூடிய மக்களும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த மதங்கள் எல்லாம் எதற்காக வேண்டி தோன்றியது, அந்த மதங்களுடைய நோக்கம் என்ன என்பதை நாம் பொதுவாக அதை பின்பற்றக்கூடிய மக்களிடத்தில் கேட்டால், இந்த மதங்கள் மனிதனுக்கு நல்லுரையை வழங்குகிறது, அறிவுரையை வழங்குகிறது, அந்த மக்களுக்கு தேவையான உதவிகளையும் அந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் போக்கக்கூடிய ஒரு அருமருந்தாக இந்த மதங்கள் இருக்கின்றன என்று சொல்வார்கள். ஆனால் உண்மையில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மதங்கள் அந்த கடவுள்களை வணங்கப்படக்கூடிய வழிபாட்டு தலங்கள் இவைகளெல்லாம் மனிதனுக்கு நன்மையை கொடுத்திருக்கிறதா, அந்த மக்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய வழிமுறைகளை செயல்படுத்தி காட்டியிருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை என்று நீங்கள் சொல்லலாம். இன்றைய வழிபாட்டு தலங்களில்தான் ஏராளமான செல்வங்கள் குவிந்து கிடக்கின்றன. இந்தியாவினுடைய கடனை அடைத்து அதற்கும் மேலான செல்வங்கள் எல்லாம் சில வழிபாட்டு தலங்களில் குவிந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. மக்களால் வாரி இறைக்கப்படக்கூடிய அந்த செல்வங்கள், செல்வந்தர்களின் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த பணங்கள் அங்கு கஷ்டப்படக்கூடிய அந்த மக்களுக்காக முழுக்க அது பிரித்து கொடுக்கப்படுகிறதா என்றால் நிச்சயமாக இல்லை என்று நீங்கள் சொல்லலாம். ஏதோ ஒரு பெயருக்கு குறைந்த அளவிலே சில அன்னதானங்களை கொடுத்திருக்கலாமே தவிர அந்த மக்களுடைய வறுமைகளை போக்கக்கூடிய அளவுக்கு முழுமையாக அந்த பணங்கள் செலவழிக்கப்பட்டிருக்கிறதா இல்லை என்று சொல்லலாம். அதையும் தாண்டி ஒரு சில கடவுள்களுடைய பெயர்களினால் பொதுமக்களுக்கு கிடைக்காதவைகள் எல்லாம் அந்த கடவுளுக்கு வீண்விரயம் செய்யப்படுவதையும் நாம் பார்க்க முடிகிறது. பால்கள் வீண்விரயம் செய்யப்படுகிறது, நெய்கள் வீண்விரயம் செய்யப்படுகிறது. அதனால் யாருக்கும் எந்த நன்மையும் இல்லாத அளவுக்கு வீண்விரயம் செய்யப்படுவதை இன்றும் நாம் கண்கூட பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அறிவுரைகளும் கடமைகளும் அது செயல்படுத்திய முறைகளும் முஸ்லீமாக இருக்கட்டும் அல்லது முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கட்டும், கஷ்டப்படுபவர்களினுடைய கஷ்டங்களை போக்கும் விதமாக அதனுடைய செயல் திட்டங்கள் அமைந்திருப்பதை பார்க்கலாம். திருக்குர்ஆனும் செல்வந்தர்களுக்கென்று சில கடமைகளை சொல்லியிருக்கிறது. அதில் நமக்கெல்லாம் தெரியும், ஜக்காத் என்ற ஒரு கடமை இருக்கிறது. இந்த ஜக்காத்தை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்ற வரையறையும் திருக்குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வரையறையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் யார் என்று பாருங்கள். அந்த பணம் யாருக்கு செலவழிக்கப்பட வேண்டும் என்பதையும் நீங்கள் பாருங்கள். அதில் செல்வந்தர்கள் என்று யார் வருவா? செல்வந்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் என்றால் விரல் வெட்டி 2 பேர்களை சொல்லிடலாம். அதில்
போர்க்களங்களில் அல்லாஹ்வுக்காக தன்னுடைய உயிரை இழப்பதற்கு முன் வந்திருக்கக்கூடியவர்கள், ஃபீ சபீலில்லா என்று சொல்கிறானே, அவங்க ஒரு ஆளை சொல்லலாம். அதற்கு அடுத்ததாக வல் ஆமிலீன அலைஹா, இதை வசூல் செய்யக்கூடியவர், அவர் செல்வந்தராக இருந்தால் கூட கொடுக்கலாம். இந்த 2 பேர்களையும் தவிர்த்து மீதமுள்ள 6 சாரார்களை பார்த்தால் அத்தனை பேரும் கஷ்டப்படக்கூடியவர்கள் தான். அவர்களுக்கு தேவை உள்ளவர்களாக, சிரமப்படுபவர்களாக இருப்பவர்களுக்கு தான் இந்த பணத்தை பூரா பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இறைவனுக்காக, அந்த படைத்தவனுக்காக அவனுடைய கடமையை நிறைவேற்றக்கூடிய அந்த ஜகாத் என்ற அந்த பணம் முழுவதும் ஏழைகளுக்கு பிரித்து கொடுக்கப்படுகிறது. கஷ்டப்படுபவனுக்கு முழுமையாக கொடுக்கப்படுகிறது. அந்த பணத்தை பூரா ஏழையில் கஷ்டப்படக்கூடியவன் இருக்கும் நேரத்தில் ஒரு ஜமாத்தில் மொத்தமாக வைத்திருக்க அனுமதி கிடையாது. எல்லாரும் வாங்கிட்டாங்க, மிச்சம் மிச்சமாக இருக்குதுன்னா பரவாயில்லை. ஆனால் இஸ்லாத்திலே அந்த மாதிரி ஏழைகள் இருக்கின்ற நேரத்தில் அனைத்தையும் ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுக்கப்பட வேண்டும் என்ற விதியை இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் சொல்லியிருக்கிறது. மற்ற மதங்கள் அப்படி இருக்குமானால் இன்று கோடி கோடியாக மில்லியன் பில்லியன் அளவுக்கு பணங்கள் வழிபாட்டு தலங்களில் போய் சேர்ந்து இருக்காது. ஏன்னா அவ்வளவு ஏழைகள் இருக்கிறார்கள், பணம் மட்டும் ஒரு பக்கத்தில் குமிந்து கொண்டே போகிறது, ஏழைகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படுவதில்லை. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் பொருளாதாரத்தில் கஷ்டப்படுபவனுடைய சிரமங்களை கவனத்தில் கொண்டு எல்லா பணத்தையும் அவனுக்கு கொடுங்கன்னு சொல்லும். அதே மாதிரி மறுமை நாளையில் வெற்றியடைய வேண்டுமானால், சொர்க்கத்திற்கு நீங்கள் போக வேண்டுமானால் அதற்கு சொல்லப்படக்கூடிய வழிமுறைகளை எல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள். அனைத்திலேயும் ஏழைகளுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய அளவுக்கு தான் இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. திருக்குறான்ல ஒரு வசனத்தில் அல்லாஹ் கேட்பான், ஒமை யுக்ரில்லாஹ கர்லன் ஹசனா ஃபயுலாயிஃபு லஹு அல்ஆஃபன் கசீரா. அல்லாஹ்வுக்கு கடன் கொடுப்பவர்கள் யார்? அப்படி கொடுத்தீர்களே ஆனால் அவர்களுக்கு பன்மடங்கு பெருகி அவங்களுக்கு வழங்கப்படும். இறைவனுக்கு என்ன கடன்? பள்ளியாசலை கட்டுறதுக்கு அல்லாஹ் கேட்குறானா? அல்லது அவனுக்காக வேண்டி பணத்தை சேமித்து வைங்கள் என்று சொல்கிறானா? உணவு பதார்த்தங்களை படைக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவனுக்கு என்ன கடன் இருக்கிறது? இஸ்லாத்தினுடைய அறிவுரைகள், அதனுடைய செயல்பாடுகளை எடுத்து பார்த்தால் அல்லாஹுக்கு கடன் என்று எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அதெல்லாம் ஏழைகளுக்கும் நல்வழிகளுக்கும் கொடுக்கக்கூடியதுதான். கஷ்டப்படுபவனுக்கு கொடுப்பதைத்தான் இறைவனுக்கு செய்யக்கூடிய கடமையாக, இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய கடனாக இஸ்லாம் காட்டுகிறது. நீ இறைவனுடைய அன்பையும் பாசத்தையும் பெற வேண்டுமானால் நீ என்ன செய்? அல்லாஹ்வுக்கு கடன் கொடுப்பதற்காக ஏழைகளுக்கு நீ கொடு, இல்லாதவனுக்கு நீ கொடு, அது அல்லாஹ்வுக்கு கொடுத்ததை போன்று என்று இஸ்லாம் சொல்லுகிறது. நம்முடைய நடைமுறையில் நாம் நேர்ச்சி செய்வோம். எனக்கு ஏதாவது கஷ்டங்கள் போய்விட்டால் ஒரு ஆட்டை அறுத்து கொடுக்குறேன், அல்லது ஒரு ஏழைகளுக்கு உணவு கொடுக்குறேன், ஏதாவது ஒன்று செய்கிறேன் என்றெல்லாம் நாம் நேர்ச்சி செய்வோம். அந்த மாதிரி நாம் நேர்ச்சி செய்து விட்டால் நாம் கொடுக்கக்கூடிய அந்த ஆட்டினுடைய கறியை யார் சாப்பிடுறது? அல்லாஹ்வுக்காக நேர்ச்சி செய்கிறோம், இறைவா உனக்காக நேர்ச்சி செய்கிறேன், ஒரு ஆட்டை அறுத்து பலியிடுகிறேன் என்று சொன்னால் அந்த கறி முழுக்க யாருக்கு போகுது? 100% ஏழைகளுக்கு தான். அந்த அறுத்தவன் பணக்காரனாக இருந்தால் அவன் கூட ஒரு துண்டை சாப்பிடக்கூடாது. எல்லாத்தையும் அல்லாஹ்வுக்காக நேர்ச்சை செய்கிறேன் என்று சொல்கிறார். அந்த நேர்ச்சை அனைத்தும் எங்கே போய் சேருகிறது என்று சொன்னால் ஏழைகளுக்கே போய் சேருகிறது. இதான் இஸ்லாத்துக்கும் மற்ற மதங்களுக்கும் உள்ள வேறுபாடு. அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த கஷ்டப்படக்கூடியவனுக்கெல்லாம் இது போன்ற முறையிலே அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதே போன்று மறுமையிலே வெற்றி அடையக்கூடிய சொர்க்கத்தினுடைய வழியை அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். அதில் வலதுபுறத்தார் என்று சொல்லுகிறார். இந்த வலதுபுறத்தில் இருக்கிறவங்க தான் சொர்க்கத்துக்கு போவார்கள் என்று சொல்லுகிறார். அந்த வலதுபுறத்தாரினுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கும்? அந்த வலதுபுறத்தாரினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? திருக்குறானில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், அலம் நஜஅல்ஹு ஐனைனி வலிசானம் வஷஃபத்தைன் வஹதைனாஹும் நஜதைன். அவனுக்கு நாம் ஒரு நாவை கொடுக்கவில்லையா? கண்களை கொடுக்கவில்லையா? உதடுகளை நாம் கொடுக்கவில்லையா? அவனுக்கு 2 வழிகளை, நல்வழி எது, தீய வழி எது என்பதை அவனுக்கு நாம் எடுத்து காட்டவில்லையா என்று கேட்டுவிட்டு ஃபலக் தஹமல் அகபா ஒமா அத்ராக மல் அகபா. அவன் கணவாயை கடக்கவில்லை. கணவாயை கடக்குதல் என்றால் என்ன என்று உமக்கு தெரியுமா என்று அதுக்கு அடுத்து அல்லாஹ் தஆலா விளக்குகிறார். கணவாய் என்றால் உங்களுக்கு தெரியும், 2 மலைகளுக்கு இடையில் உள்ள பாதை. ஒரு மலையிலிருந்து இன்னொரு பாதை போவதற்குரிய வழி ஹைபர் கணவாய் என்று சொல்வார்கள். ஆப்கானிஸ்தானும் அதே மாதிரி பாகிஸ்தான் பக்கத்திலிருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய வழி, அந்த மலைப்பகுதியில் உள்ள வழியை தான் ஹைபர் கணவாய் என்று சொல்லுவாங்க.
அந்த மாதிரி 2 மலைகளுக்கு இடையில் உள்ள பாதை அந்த கணவாய். இதை அல்லாஹ் இலக்கியமாக நாம் இந்த உலகத்திலிருந்து சொர்க்கத்திற்கு போகக்கூடிய ஒரு அழகான வழி. அந்த வழியை எப்படி அமைக்க வேண்டும், அந்த வழியை போடக்கூடியவனுக்கு எந்த மாதிரி செயல்பாடுகளை அமைத்திருக்க வேண்டும், அதை அல்லாஹு தாலா சொல்லுகிறான். ஃபக்கு ரகபா, அடிமையை விடுதலை செய்தல் அப்படிங்கிறான். கணவாய் நீ கடக்கிறது என்று சொன்னால், கணவாய் என்றால் அதனுடைய உண்மையான விளக்கம் என்ன? சுதந்திர காற்றை சுவாசிக்காத அடிமைகளாக எத்தனை பேர்கள் இருக்கிறானோ அவனை நீ விடுதலை செய்வது. அரபுலகத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வருவதற்கு முன்பாகவே பல நாடுகளிலும் இருந்த ஒரு சட்டம் அடிமைகள். இந்த அடிமைகள் போர்க்களத்தில் இருந்து பிடித்து வரப்படக்கூடியவர்கள், எதிரிகளில் தோத்து போனவர்களை பிடித்து வைத்து இதில் யார் வெற்றி அடைந்தாரோ அவங்கள்ட்ட ஒவ்வொரு ஆள்கிட்டையும் ஒப்படைப்பாங்க. அவர்கள் அவனுடைய நாட்டில் அந்த எஜமானனுக்கு கட்டுப்பட்டு அவன் சொல்ற வேலைகளை எல்லாம் செய்து கொண்டு சுதந்திர காற்றை சுவாசிக்காமல் அடிமையாக தன்னுடைய வாழ்நாளை செலவழித்துக் கொண்டிருந்தவன் அன்றைய காலத்திலும் இருந்தது, அல்லாஹ்வின் தூதர் அவருடைய காலத்திலும் இருந்தது. அந்த சுதந்திர காற்றை சுவாசிக்காமல் அடிமை சாசனத்திலேயே இருந்த அந்த மனிதனுக்கு சுதந்திர காற்றை அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்கு இஸ்லாம் நிறைய வழிமுறைகள் சொன்னது. அடிமைகளை ஒழிப்பதில் இஸ்லாம் காட்டிய அளவுக்கு ஒரு தீவிரத்தை வேற யாருமே காட்டியதில்லை. நிறைய சட்டங்களை நீங்கள் எடுத்து பாருங்கள். அல்லாஹு தஆலா அதில் எல்லாம் இந்த அடிமைகளை ஒழிப்பதில் நிறைய விஷயங்களை சொல்லி இருக்கிறான். உதாரணத்திற்கு லிஹார் என்ற ஒரு சட்டத்தை நீங்கள் படித்திருப்பீர்கள். இந்த லிஹார் என்று சொன்னால் ஒருவன் தன்னுடைய மனைவியை தாய்க்கு ஒப்பிட்டு சொல்வது, அதாவது உறவு கொள்ள மாட்டேன் என்பது, இவள் நீ இன்றிலிருந்து என்னுடைய தாயை போன்றவள் அப்படின்னு சொன்னா அது பெரிய ஒரு குற்றம். அதிலிருந்து விடுவிக்க வேண்டுமானால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? தஹ்ரீரு ரகபா, ஒரு அடிமையை விடுதலை செய். தப்பு செஞ்சிட்டியா, அதிலிருந்து பரிகாரம் காண விரும்புகிறாயா? அடிமைகளா எவ்வளவு பேர் இருக்கிறான், விடுதலை பண்ணி சுதந்திர காற்றை சுவாசிக்க செய், அவனும் உங்களை போன்ற மனிதனை போன்று நடக்கட்டும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அதே மாதிரி சத்தியம் செய்வீர்கள், சத்தியத்தை முறிச்சிட்டீங்கடா. அதே மாதிரி நேர்ச்சை செய்து செய்ய முடியாமல் போனால் அப்போ அல்லாஹு தஆலா என்ன செய்ய சொல்லுகிறான்டா, அதனுடைய பரிகாரத்தில் ஒன்றாக அடிமையை விடுதலை செய்தல் என்று சொல்லுகிறார். இப்படி மனிதனாக பிறந்தவன் எல்லாரும் தப்பு செய்கிறவன். உன் தப்புக்கெல்லாம் நீ செய்யக்கூடிய தவறுகளுக்கெல்லாம் பரிகாரமாக ஒரு அடிமையை விடுதலை செய்து அவனை மனிதனை போன்று நடக்க செய். இது இஸ்லாம் காட்டிய ஒரு அழகான வழிமுறை. மனிதனுக்கு மனிதனுடைய உரிமையை அன்றைய காலத்தில் கொடுத்தது. அதில் அல்லாஹ் சொல்லுகிறான், நீ சொர்க்கத்துக்கு போனா உன்கிட்ட அடிமை இருந்தால் அடிமையை விடுதலை செய். உன்னிட்ட இல்லை, இன்னொருத்த வைத்திருக்காண்டா, அவன்கிட்ட விலைக்கு வாங்கி அதை நீ விடுதலை செய். நீ அப்படி செய்வாய் என்று சொன்னால் சொர்க்கத்துக்கு நீ இலகுவாக போகலாம். அதே மாதிரி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இந்த அடிமைகள் ரொம்ப மோசமான நிலையில் இருந்திருக்கிறார். அவனை மனுஷனாவே மதித்ததே இல்லை. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எந்த அளவுக்கு அவனுக்கு மனிதனுக்குரிய உரிமைகளை கொடுத்திருக்கிறார்கள். சஹீஹுல் புகாரியில் பார்க்கிறோம், கானத்தில் அமத்துமின் இமாய் அஹ்லில் மதீனா லத்தஅஹுது பியதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபதன்தலிகு பிஹி ஹைசு ஷாத். மதீனாவில் இருக்கக்கூடிய ஒரு அடிமை அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய கைகளை பிடித்து தான் விரும்பிய இடங்களுக்கெல்லாம் செல்ல முடியும். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அன்றைய காலகட்டத்திலேயே உயர்ந்தவர்களாக, அவன் அறியாமை கால மக்கள் இடத்திலேயே குறைசு குலத்தில் ரொம்ப உயர்ந்த குலமாக போற்றப்பட்டவர், அதிலிருந்து வந்தவரும் கூட, உலகத்திலேயே சிறந்த நபியாகவும் இருக்கக்கூடியவர், எல்லா மக்களுக்கும் தலைவராக இருந்தவர். ஒரு அடிமை அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய கைகளை பிடித்துக்கொண்டு எங்கு வேண்டுமானாலும் போகலாம். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அனுமதிப்பார்கள். இறை தூதர் எந்த அளவுக்கு பார்த்துக்க, அடிமைகளுக்கு ஒழுங்கான உணவு கொடுக்காமல் இருந்தான், ஆடைகள் கொடுக்காமல் இருந்தான், அவனுக்கு ஒன்ற தேவைகளை முழுமையாக நிறைவேற்றாமல் இருந்தான். அந்த மாதிரி கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த பெரும் தலைவர் பக்கத்தில் நடந்து கொண்டு போக முடியும். இன்று உங்களை ஒரு முதலமைச்சரை உங்களால் நினைத்தால் பார்க்க முடியுமா? ஒரு மந்திரியை பார்க்க முடியுமா? ஏன் ஒரு கலெக்டரை போய் பார்ப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டி இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய காலத்தில் ஒரு அடிமை நினைத்தார் என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் அவர்களை சந்திக்கலாம், அவர்களோடு சேர்ந்து போகலாம். அன்றைய நபி தோழர்கள் இந்த கருத்தை நமக்கு சொல்லுகிறார்கள். அவனுக்குள்ள உரிமையை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அத்தனை பேருக்கும் காட்டுறாங்க. இந்த மாதிரி நட, அவனும் ஒரு மனிதன் தான், சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணத்தினால் அடிமையாக மாட்டிக்கொண்டால் அவனும் உன்ன மாதிரி நீ கவனி.
இந்த செய்தியை அவர்கள் செயல்படுத்தி காட்டியது மட்டுமல்லாமல் தன்னுடைய நடைமுறையிலும் செய்து காட்டியிருக்கிறார்கள். சஹீஹுல் புகாரியில் இடம்பெறுகிறது, அபூதருல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவருடைய அடிமையும் நடந்து போகிறார்கள். அவங்கள பார்த்து ஆச்சரியப்பட்ட மாமூர் என்ற அந்த தாபி கேட்கிறார், ஏண்டா அவருடைய இதில் பார்த்தா அலைஹி ஹுல்லத்துன் அலா குலாமிய ஹுல்லத்துன், அவருக்கும் 2 ஆடை இருக்கிறது, அவருடைய அடிமைக்கும் 2 ஆடைகள். நீங்கள் நபிமொழிகளை படித்து பார்த்தால் அன்றைய காலத்தில் ஒரு ஆடை இருப்பதே அவர்களுக்கு பெரும் கஷ்டமாக இருந்திருக்கிறது. அதனால்தான் இந்திரிய துளிகள் அதனுடைய ஆடைகளிலே பட்டுவிட்டாலும் கூட அதையே கழுவிக்கொண்டே தொழக்கூடியவர்களாக இருப்பாருங்க. மாதவிடாய் ரத்தம் பட்டாலும் கூட அதையே கழுவிக்கொண்டு அதிலேயே ஆடைகளில் நீங்கள் தொழுது கொள்ளலாம் என்று சொன்ன ஹதீஸ்களை நீங்கள் படித்திருப்பீர்கள். அதே போன்று பெருநாள் தினத்திற்கு தலையில் போடக்கூடிய அந்த துண்டு உங்களுடைய சகோதரிக்கு இல்லையானால் நீங்கள் கொடுத்து அனுப்புங்கள் என்ற செய்தியை நீங்கள் பார்க்கலாம். இப்படி ஏராளமான செய்திகள். அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய காலத்தில் ஒரு ஆடைகள் இருப்பது ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு காலம். அந்த காலத்தில் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அவர்கள் அடுத்து தனக்கும் 2 ஆடைகளையும் தன்னுடைய அடிமைக்கும் 2 ஆடைகள். அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு யாரா இப்படி கொடுப்பா, ஒரு அடிமைக்கு இப்படி செய்வானா, ஒரு முதலாளியும் ஒரு தொழிலாளியும் சமமான ஆடைகளை அணிந்து வருவானா? இதை ஆச்சரியப்பட்டு என்ன இப்படி 2 பேரும் ஒரு மாதிரியா இருக்குங்களே, என்ன உங்க அடிமைக்கு இப்படி கொடுக்கிறேன்னு கேட்கும் பொழுதுதான் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்ன அறிவுரையை அவருக்கு எடுத்துச் சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள், இந்த அடிமைகளை அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஹிதுமத் செய்வதற்காக, பணிவிடை செய்வதற்காக கொடுத்திருக்கிறார். உங்களுடைய சகோதரர் இஹ்வானுக்கும் ஹவலுக்கும், உங்களுடைய இந்த சகோதரர்கள் உங்களுக்கு அர்ப்பணிப்பதற்காக, பணிவிடை செய்வதற்காக உள்ளார்கள். அல்லாஹ் அவர்களை உங்களுக்கு கீழே வைத்திருக்கிறான். எனவே ஃபல்யுத்திமுஹு மிம்மா யாக்குல் வல்யுல்பிசுஹு மிம்மா யல்பஸ், நீங்கள் சாப்பிடக்கூடியதை அவருக்கும் சாப்பிட கொடுங்கள், நீங்கள் அணியக்கூடிய ஆடை அவனுக்கும் அணிய கொடுங்கள், நீ அணிகிற மாதிரி அவனுக்கும் கொடு, நீ சாப்பிட்ற மாதிரி அவனுக்கும் நீ கொடு. வலா துகல்லிஃபூஹும் மிம்மா யக்லிபுஹும், முடியாத அளவுக்கு வேலையை அவனுக்கு கொடுத்துடாதே. அப்படி கொடுக்கிற நிலைமை ஏற்பட்டால் ஃபஅய்னூஹும், அவனுக்கு நீனும் உதவி செய். இது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எனக்கு சொன்ன அறிவுரை, அதைத்தான் நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள் என்று அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு சொல்கிறார். ஒரு அடிமை தனக்கு அண்ணன் தம்பியிலே கூட வேற்றுமையை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே, சொந்த பந்தங்களுக்கு கூட சரியாக கொடுக்காத ஒரு காலகட்டத்திலே, அடிமையாக இருப்பவனை உன்னை போன்று நீ கவனி என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள். இது இஸ்லாம். இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த சமுதாய மக்களுக்கு எடுத்து சொன்னது, கஷ்டப்படக்கூடியவன், சிரமப்படக்கூடியவன், அவன் அடிமையாக இருந்தாலும் அந்த அடிமையாக இருக்கக்கூடியவனுக்கு உன்னை போன்ற உணர்வு உள்ளது என்பதை நீ கவனித்து நடந்து கொள். அப்ப இஸ்லாம் பாருங்கள், இஸ்லாம் என்று உள்ளே வருகின்ற பொழுது மூட நம்பிக்கையை புகுத்தவில்லை, கடவுள் கடவுள் என்று இருக்க சொல்லவில்லை. அல்லாஹுவின் தூதர் அவர்கள் அந்த இறைவனின் அன்பையும் பாசத்தையும் பெற வேண்டுமானால் இந்த மனிதனுடைய விஷயத்தில் நீ கவனமாக இருந்து கொள், அவனுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை எல்லாம் செய் என்று அல்லாஹின் தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். திருக்குர்ஆன் அதையே போதிக்கிறது. ஃபக்கு ரகபா. அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வயித்ஆமு யௌமின் ذீ மஸாபா, பசியோடு உழண்டு கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் அந்த காலத்தில் உணவளியுங்கள். பசி, பட்டினை, பஞ்சம் என்று எத்தனையோ காலகட்டங்கள் வருகிறது. ஒரு சிலர்களை மட்டும் ஒரு இடங்களிலே பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் அந்த ஏழைகளுக்கு உணவளிப்பது கனவாயை கடப்பதுங்கிறான். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள்ட்ட கேட்கப்படுகிறது, ஐயுல் இஸ்லாமி ஹைர், புகாரியில் இடம்பெறுகிறது, இஸ்லாத்திலேயே சிறந்தது எது? துத்இமுத்தாம், பசித்தவனுக்கு உணவளிப்பது. சொல்லுவார்கள், ஒரு மனிதனுக்கு சாப்பாடு இல்லை என்று சொன்னால் இந்த ஜகத்தினை அழித்து விடுவோம்னு சொல்லுவான். எல்லாத்தையும் இவனுக்கே பசி இல்லை, இவன் செத்தாலும் சரி நானும் சேர்ந்து சாவுறேன் அப்படின்னு தான் சொன்னானே தவிர அப்படிப்பட்டவனுக்கு உணவை கொடுப்பேன்னு சொல்லலை, உணவு கொடுக்கக்கூடிய வழியை சொல்லலை. அல்லாஹுவின் தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், இஸ்லாத்தில் நீ சிறந்த ஒரு காரியம் செய்யனா கஷ்டப்படக்கூடிய பசியில் உழண்டு கொண்டு இருக்கக்கூடியவனுக்கு கொடு, நீ இஸ்லாத்திலே சிறந்த காரியத்தை செய்வாய் என்று பசித்தவனுக்கு உணவளிப்பது இஸ்லாத்திலே மிகச் சிறந்த செயல் என்று சொன்னார். ஆரம்ப காலகட்டத்தில் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் பசியும் பட்டினியும் முழண்ட காலத்தில், தோழர்கள்லாம் பசியோடு இருந்த காலத்தில் நிறைய சட்ட விதிமுறைகளை போட்டு ஏழைகளுக்கு உணவை கொண்டு போய் சேர்த்தாங்க. அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்தில் கேட்கப்படுகிற சஹீஹுல் புகாரியில் இடம்பெறுகிறது, அனஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் துக்கல லுஹூமுல் அலாஹிய ஃபௌக ஸலாஸ்,
அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் குர்பானியினுடைய கறியை 3 நாட்களுக்கு மேல் வைத்து சாப்பிடக்கூடாது என்று தடை செய்திருந்தார்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தடை செய்தாங்க. எந்த காலகட்டத்தில் பசியும் பஞ்சமும் இருந்த அந்த காலகட்டத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள் 3 நாட்களுக்கு மேல் குர்பானியின் கறியை வைத்திருக்க கூடாது. அதற்கு மேல் இருந்தால் என்ன செய்யும், எல்லாருக்கும் கொடுத்துடணும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் தான் வைத்திருக்க முடியும் என்று இருக்குமானால் மற்ற எல்லாத்தையும் ஒரே நாளில் எத்தனை இந்த வயிற்றில் எவ்வளவுதான் சாப்பிட முடியும். ஏழைகளுக்கு போக வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் குர்பானி கொடுக்கிற ஆட்டை அறுக்கிறாய், மாட்டை அறுக்கிறா, ஒட்டகத்தை அறுக்கிறா, அவ்வளவு கறி இருக்குது, உன் குடும்பத்தை மட்டும் வச்சுக்கிறாத. ஏழைகள் எவ்வளவு கஷ்டப்படுறான், எவ்வளவு பசியும் பட்டினியுமா இருக்கா. அதிகபட்சமா 3 நாள் தான், அதுக்கு மேல் இருந்தால் உடனே எல்லாத்துக்கும் அதுக்கு மேல வச்சிருக்கவே கூடாது, ஏழைகளுக்கு போய்விட வேண்டும் என்றும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னாங்க. எவ்வளவு அழகான சட்டத்தை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு பாருங்க. பசியோடும் பட்டினியோடும் ஒரு குரூப் இருப்பானால் அவங்களுக்கு இது மாதிரி உதவிகளை செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை. அது மாதிரி ஒரு சில கூட்டத்தினர்கள் இருந்தார்கள், அவர்களை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மெச்சி அவர்களை புகழ்ந்து பாராட்டி மக்களுக்கு முன்மாதிரமாக இருக்க செய்திருக்கிறார். சஹீஹுல் புகாரியில் இடம்பெறுகிறது. அஷஅரீன் என்று ஒரு கூட்டத்தினர்கள் யமன் பகுதியில் இருந்து இஸ்லாத்தை தழுவியவர்கள். அபு முசல் அஷஅரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும். அந்த குலத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் தொடர்பாக புகாரியில் ஒரு செய்தி இடம்பெறுகிறது. இன்னல் அஷஅரீன இதா அர்மலு ஃபில் கஸ்வி அவ் கல்ல தஆமு யாலிஹும் பில் மதீனா. இந்த அஷஅரின் கூட்டத்தினர்களுக்கு போர்க்களத்தில் செல்லும் பொழுது உணவு பற்றாக்குறை ஏற்பட்டுவிட்டால் அல்லது மதீனாவிலே சாப்பிடுவதற்கு உணவு இல்லாமல் அவங்களுடைய கூட்டத்தினருக்கு போய்விட்டால் ஜமஉ மா கான இந்தஹும் ஃபீ ஸௌபின் வாஹித், அவர்கள் அனைவர்களும் தங்களிடத்தில் இருந்த உணவுகளை ஒரு துணியில் போடுவார்கள். சும்ம யக்தஸமு பைனஹும் ஃபீ இனாயின் வாஹிதின் பிஸ்ஸவியா, பிறகு ஒரு பாத்திரத்தில் சம அளவில் அனைவர்களும் பங்கிட்டுக் கொள்வார்கள். ஃபஹும் மின்னி வ அன மின்ஹும், அவர்கள் என்னை சார்ந்தவர்கள், நான் அவர்களை சார்ந்தவன் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் புகழ்ந்து சொல்கிறார். அவங்க சமுதாயத்தில் அவங்க இருக்கக்கூடிய பகுதியில் பயங்கர பசி பட்டினை வருகிறது, எல்லாத்துக்கும் சமமாக கிடைக்கலண்டா இருக்கிற அத்தனை அஷரின் கூட்டத்தினர்களும் உங்கள் வீட்டில் இருக்க அனைத்து உணவுலையும் கொண்டு வா, ஒரு துணியில் கொட்டு, கோதுமையா கோதுமையை கொட்டு, பேரித்தம்பழமா பேரித்தம்பழம், எல்லாம் எத்தனை பேர் வருவான், மூட்டை மூட்டையா உள்ளவனும் வருவான், ஒரு படி 2 படி அளவு வைத்திருப்பவன் வருவான், ஒன்றுமே இல்லாதவன் வருவான். வந்த பிறகு எல்லாத்துக்கும் சமமா, எல்லாரும் சம. பெரிய கோடீஸ்வரனாக இருக்கக்கூடியவனுக்கு 50 கிலோன்னா அவனுக்கு 50 கிலோ தான். அவன் 1000 கிலோ அரிசியை கொண்டு வந்து போட்டிருக்கலாம், 1000 கிலோ கோதுமையை கொடுத்துருக்கலாம், பேரித்தம்பழத்தை கொடுத்துருக்கலாம். ஆனால் எல்லாத்துக்கும் பிரிக்கின்ற பொழுது 50 கிலோ என்றால் அவன் 50 கிலோ தான் எடுத்துக்கிடுவான். இப்படி ஒரு அழகான வழிமுறையை பசியும் பட்டினையிலும் உழண்டு கொண்டு இருக்கக்கூடியவருக்கு அல்லாஹ்வின் தூதருடைய காலத்தில் ஒரு சமுதாயம் இருக்கும்போது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் புகழ்ந்துகிறார். அவர்கள் என்ன செய்கிறார்கள், சந்தோஷப்படுகிறார்கள். இந்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்கணும், இவங்களை நான் நேசிக்கிறேன்னா என்னை சார்ந்தவர்கள் என்று பெருமையாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி நீங்களும் அப்படி இருங்க. உங்க பக்கத்தில் உன் சொந்த பந்தங்கள் இப்படி கஷ்டப்படுவாண்டா கொடு. எத்தனை பேர்கள் அண்ணன் தம்பிகள்லாம் இருக்கிறாங்க. ஒருத்தன் பெரிய கோடீஸ்வரனா இருப்பான், ஒரு நடுத்தரப்பா ரொம்ப ஏழையா இருப்பான், ரொம்ப கஷ்டப்படுகிறான்னா என்ன செய்யணும், அண்ணன் தம்பிகள் எல்லாரும் கூடி அப்பா ரொம்ப சிரமத்தில் நம்முடைய தம்பி இருக்கிறான், தங்கை இருக்கிறான், ஆளு கொஞ்சம் பணத்தை கொடுத்து அவங்களுடைய கஷ்டத்தை போக்குறாங்களா? அவர்கள் முகம் கொடுத்து பேசாத அளவுக்கு சண்டையும் பிரச்சனைகளைத்தான் அதிகமாக பார்க்கிறோமே தவிர கஷ்டங்களை போக்குவதில் அந்த குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை இல்லை. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த மாதிரி இருப்பவர்களை நான் நேசிக்கிறேன், அவங்களோடு நான் இருக்க விருப்பப்படுகிறேன் என்று சொன்னார். அதே மாதிரி இன்னொரு இடத்தில் திருக்குர்ஆனில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அண்ணாவுடைய ஒரு பழமொழி சொல்வாய், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம். இது 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னது. அதைத்தான் இந்த வேறு வார்த்தையில் சொல்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மறுமை நாளையில் அல்லாஹ் மனிதர்களை விசாரிப்பான். யப்ன ஆதம் மரில் துஃபலம் தஉதுனி, ஆதமுடைய மக்களே, மகனே, நான் நோயிட்டு இருந்தேன், என்னைய நோய் விசாரிக்க நீ வரலையே. அப்போ அவன் கேட்பான், கைஃப அஊதுக வ அன்த ரப்புல் ஆலமீன், அல்லாஹ்வின் தூதர், அல்லாஹ்வே உன்னை எப்படி நான் நோய் விசாரிக்க முடியும், இந்த உலகத்துக்கே ரட்சகன் இல்லையா, உலகத்தை படைத்து பரிபாலிப்பவன் இல்லையா என்று அவன் கேட்பானா. அதே மாதிரி அல்லாஹ் இன்னொரு கேள்வியை கேட்பான், இஸ்ததஅம்துக ஃபலம் துதிம்னி, நான் பசியோடு உன்னிடத்தில் நான் வந்தேன், எனக்கு நீ சாப்பாடு தரவில்லையே. அதே மாதிரி நான் தாகித்தோடு உன்னிடத்திலே வந்தேன், எனக்கு தண்ணீர் தரவில்லையே.
எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவா, இந்த உலகத்தையே ரசிக்கக்கூடிய உனக்கு எப்படி நான் உணவளிக்க முடியும், நான் எப்படி உனக்கு தண்ணீர் புகட்ட முடியும் என்று கேட்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுவான், இந்த ஒரு அடியான் பசியோடு உன்னிடத்தில் வந்தான், அப்போ அவனுக்கு நீ உணவளிக்கவில்லை, அப்படி உணவளித்திருந்தால் இந்தி அந்த இடத்தில் என்னை நீ பார்த்திருப்பாய். அந்த ஏழைக்கு நீ உணவளித்திருந்தால் எனக்கு உணவளித்ததை போன்று நீ அந்த நேரத்தில் அந்த அல்லாஹுவை இறைவனை நீ பார்த்திருப்பாய் என்று அல்லாஹ் கூறுவதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இது எதை நமக்கு உணர்த்துகிறது? ஏழையாக இருக்கக்கூடியவன், கஷ்டப்படக்கூடியவனுக்கு நீங்கள் உதவினீர்களேயானால் அல்லாஹ்வுக்கு உதவுற மாதிரி. எவ்வளவு அழகான வார்த்தை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள். சஹீஹ் புகாரியில் இடம்பெறுகிறது, மன்கான ஹாஜத்தி ஃபி அஹீஹி, ஒரு சகோதரனுடைய தேவையில் நிறைவேற்றுவதற்கு நீங்கள் நடந்து கொண்டால் அல்லாஹ் உங்களுடைய தேவையை நிறைவேற்றுவான். கஷ்டம் உன்னுடைய சகோதரனுக்கான உதவு போனா அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ய வருவான். இது இஸ்லாம் இந்த மக்களுக்கு சொன்ன அழகான அறிவுரை. அடுத்தவனுக்கு தானே உதவ போறேன், எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டால் அல்லாஹ்வின் உதவி உனக்கு உண்டு, இறைவனுடைய அருள் உனக்கு உண்டு. அவன் நமக்கு உதவி செஞ்சுட்டானா வேற யார் வேணும் நமக்கு? அப்போ அல்லாஹ்வினுடைய அருளையும் அவனுடைய உதவியையும் பெற வேண்டுமானால் அடுத்தவர்களுக்கு நீ உதவணும். கஷ்டப்படுபவனுடைய கஷ்டத்தை போக்கணும், பசியோடு இருப்பவனுடைய அந்த தேவையை நீ நிறைவேற்ற வேண்டும். அப்படி நீ நிறைவேற்றுகின்ற பொழுது நீ மறுமை நாளில் அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய நன்மையை பெறுவாய். இது மனிதனுக்கு மட்டும் கூட சொல்லலை, மிருகங்கள் என்று சொல்லக்கூடிய ஐந்தறிவு படைத்தவைகளுக்கு கூட அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னாங்க. சஹீஹ் புகாரியில் இடம்பெறுகிறது, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒரு தடவை கிரகண தொழுகையை தொழுது முடித்துவிட்டு சொர்க்கமும் நரகமும் எனக்கு காட்டப்பட்டது. அதில் நரகம் ரொம்ப நெருக்கத்தில் காட்டப்பட்டது. ஐயோ நான் அதில் போய்விடுவேன் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பதறும் அளவுக்கு. அதிலே ஒரு பெண்மணியை பார்த்தேன், தஹ்தி சுஹாஹிரத்துன், ஒரு பூனை அந்த பெண்ணை பிராண்டி கொண்டு இருந்தது. என்னது, ஏன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, ஏன் இந்த பெண்மணி நரகத்துக்கு வந்தால் இந்த பூனை ஏன் அவளுக்கு வேதனை செய்கிறது என்று கேட்கும் போது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அதுக்கு விளக்கம் கொடுத்தார்கள். ஹசபத்தஹா ஹத்தா மாத்தத், அது சாகின்ற வரையிலேயும் அதை சாப்பிட விடாமல், சாப்பிட கொடுக்காமல் அதை தடுத்து வைத்திருந்தாள். ஒரு பூனை, அந்த பூனைக்கு உணவளிக்கல, சரி நீ தான் உணவளிக்கல, அது வேற எங்கேயாவது போய் சாப்பிட்டு இருக்கலாம், அதற்கும் விடவில்லை. அதன் காரணத்தினால் நரகத்துக்கு போனார் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார். உங்கள் வீட்டில் ஒரு பொருளை வளர்க்குறீங்கன்னா அதற்கு உரிய ஒழுங்கான உணவுகளை கொடுக்கணும். வெறும் இதில் கூண்டில் போட்டு அடைச்சி வச்சு உணவு கொடுக்காமல் சாகடித்தால் அதற்கு கூட நரகம் என்ற அளவுக்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார். ஒரு சாதாரண ஐந்தறிவுக்கு இந்த அளவுக்கு இஸ்லாம் வலியுறுத்துகிறது என்று சொன்னால் மனிதனுக்கு எவ்வளவு வலியுறுத்திருக்கும் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். மற்ற மதங்களையும் இஸ்லாத்தையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் மனித நேயத்தை போதித்ததில் முதலிடம், மிக உயர்ந்த இடத்தை இஸ்லாத்தை தவிர வேறு எதற்கும் நாம் கொடுக்க முடியாது. அந்த மனிதநேய காரியங்களை அல்லாஹும் தூதரும் சொன்ன அந்த அடிப்படையில் நடக்கக்கூடியவர்களாக இல்லாமல் அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அல்வானாக. வாஹுதாவான் அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா அந்த கணவாயை கடத்தல் என்ற அந்த இடத்தில் அல்லாஹ் இன்னும் பல விஷயங்களை அதில் சொல்லி காட்டுகிறார். இத்ஆமு யௌமின் தி மஸ்கபா யதீமன் தா மக்ரபா அவு மிஸ்கீனன் தா மத்ரபா. அடுத்ததாக ஏழை பசியோடு உள்ளவனுக்கு உணவளித்தல், உங்களுடைய நெருங்கிய உறவினராக அனாதைகளாக இருப்பவர்களுக்கு உணவளித்தல், வறுமையில் உழண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஏழைகளுக்கும் உணவளித்தல். இதையெல்லாம் நீங்கள் அவனை சொந்தத்திலே கூட எத்தனை அனாதைகள் இருக்கு, அவனையோட கண்டுகொள்ளாமல் இருக்கிறிய அவனுக்கு நீ கொடு. வறுமையில் உழண்டு கொண்டு இருக்கக்கூடிய எத்தனை ஏழைகள் இருக்கிறான் அவனுக்கும் நீங்கள் உணவுகளை கொடுங்க. இது முன்ன அடிப்படை சொன்ன அத்தனை விதிகளிலேயும் அல்லாஹு தஆலா சேர்த்து சொல்லக்கூடிய ஒன்று. அதற்கடுத்ததாக சும்ம கான மினல்லதீன ஆமனு வத்தவாசோபிஸ் சப்ரி வத்தவாசோபில் மர்ஹமா உலாயிக அஸ்ஹாபுல் மைமனா. அடுத்து அல்லாஹு தஆலா சொல்கிறார், இவையெல்லாம் செய்துவிட்டு நம்பிக்கை கொண்டோருடன் நீங்கள் சேர்ந்திருப்பதும், யார் பொறுமையை ஒருவருக்கு ஒருவர் போதித்துக் கொள்ளுகிறார்களோ அவர்களுடன் சேர்ந்திருப்பதும், இரக்கத்தை மக்களுக்கு மத்தியில் யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ அவர்களுடன் சேர்ந்திருப்பதும் அக்கபாவாகும். இவர்கள்தான் வலதுபுறத்தார் என்று அல்லாஹு தஆலா அந்த வசனத்தை முடிக்கிறார். எல்லா நல்ல காரியங்களும் செய்துவிட்டு உங்களுடைய சேர்க்கை யாரோடு இருக்கணும்னா நம்பிக்கை கொண்ட மக்களோடு இருங்க. பொறுமையை போதிக்கிறாங்களே அந்த மக்களோடு இருங்க.
இரக்க குணத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறார்களே அந்த மக்களோடு இருங்க. கெட்டவனோட போனீங்கன்னா, கஞ்சனோட போய் சேர்ந்தீங்கன்னு சொன்னால் அவன் என்ன செய்ய மாட்டான்? நன்மையான காரியங்களை செய்ய விட மாட்டான். நீ இதை கொடுத்துட்டியண்டா நீ தெருவில் நிற்ப, கஷ்டத்துக்கு ஆளாகுவ, பிரச்சனைக்கு ஆளாகுவ என்று உங்களை என்ன செய்ய மிரட்டுவான். இது ஷைத்தான் செய்யக்கூடிய ஒன்று. ஷைத்தான் தான் வறுமையை கொண்டு உங்களுக்கு எச்சரிக்கை செய்வான் என்று திருக்குரான் பல இடங்களில் சொல்கிறது. எனவே நல்ல காரியங்களை நாம் செய்வதுடன் நன்மக்கள் யார் என்று இருக்கிறார்கள், திருக்குரான் சொன்ன அடிப்படையில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடிப்படையில் யார் நடக்கிறார்களோ அவர்களுடன் சேர்ந்து நாமும் நல்லறங்களை செய்யக்கூடியவர்களாக எல்லாம் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக.